மக்களே, இங்கே பாருங்க, ஒரு காரை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க. தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உதவி பார்த்தா ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க ஜிடி கார் மியூசியமில் தாங்க இருக்கோம். இங்கே நமக்கு என்னடா வேலை, நமக்கு தான் காரை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலுமே அதுதாங்க. இன்றைக்கி நம்ம பிரதருக்கு வந்து காரை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அது கூட நான் கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரிக்கு வந்தேன். ஸோ டைம் இருக்கே சொல்லி அப்போ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். ஆனால் சொல்கிறேன், உள்ள வேறு லெவலுக்கு எல்லாமே காரை பற்றி தெரியாது. எனக்கே காரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் உள்ளே தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு மட்டும் கிடையாதுங்க, சயின்ஸ் மியூசியம் இருக்குது. நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருந்தால், கிட்ஸாக இருந்தால் தாராளமாக இங்கே வரலாம். அது கைடுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கைடுமே உங்களுக்கு எல்லா கார்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மார்னிங் 9 AM to 6:30 தாங்க. அதுவும் 5:30க்குலாம் வந்து புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து கவுண்டரில் தான் டிக்கெட் எடுக்க முடியுமே தவிர்த்து ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ண முடியாது. உண்மையிலுமே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ங்க கோயம்புத்தூரில். இது நான் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. அதுவும் நான் சொன்ன கார் கைட். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்டாக ஒரு கார் மியூசியம் வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். என்னோட சேர்ந்து நீங்களும் நிறைய விண்டேஜ் காராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பெருசாக இருக்குங்க கார் ஷோரூம், சாரி மியூசியம். கைஸ், இந்த காரோட நேம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மோட்டார் வேகன் 1886 இதை மேட் பண்ணிக்கிறாங்க. இது கிளாசிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது ஆக்சுவலாக காரா. பின்னாடி இதோ பாருங்கள், இன்ஜின்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் இது ஒரு பைக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது இது ஒரு காருன்ட்டு. ரேடியல் இன்ஜின் கார். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஃபோர்டோட ஃபர்ஸ்ட் மாடல் போல அமெரிக்கன். இதோட லோகோவே இருக்குங்க. அப்போலேருந்து ஒரே லோகோவே இல்லை, லோகோ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க, ஒரே லோகோ தாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி எனக்கு தான் தெரியல, ஆனால் எனக்கு இந்த வண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வண்டியாக இருக்கும். இந்த படத்தில் வருமே, டாய் ஸ்டோரியா. பெட்ரோலோட இன்ஜினே உள்ள சைஸ்டாக இருக்குது. மக்களே, இங்கே பாருங்க, ஒரு காரை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க. வோல்க்ஸ்வேகன் இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இந்த வீல் மட்டும் 2 4 இருக்குது. ஏதோ கூட போட்டு வச்சுருக்காங்க. சிங்கிள் சீட்டு, பின்னாடி கட் பண்ணிட்டாங்க. இன்ஜினில் என்ன இருக்குது, நடுவில் பாடியை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. கைஸ், இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், காரோட
டீட்டெயில் வந்து பின்னாடியே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. மஞ்சள் கார் சிட்ரான், ஃபியாட், எல்லாம் பழைய கார் எல்லாம். கைஸ் இப்போ பார்த்துட்டு எல்லாமே வந்து ட்ரைலர் தான், மெயின் பிக்சர்லாம் இதுக்கு மேலே தான் இருக்குது. அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கார் தான் கைஸ் விண்ணை தாண்டி வருவாயால் ஃபிஷ்ஷாவை வந்து எஸ்டிஆர் கூப்பிட்டு போவார். இவ்வளோ பெரிய காரு. இது எந்த கம்பெனி? இது கேரளா கார் தானா? ஓ, அந்த இந்த காரில் என்னவே தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. மிஸ்டர் பீன் கார் மாதிரி இருக்குது. இதுவுமே மிஸ்டர் பீன் கார் மாதிரி தான் இது. ஃபியாட், இந்த ஃபியாட் தான் இப்போ பெரிய கம்பெனி போகலாங்க காரில். இது வந்து இந்த படத்தில் வருமே, ஷூட் குருவி சாங் வருமே, ஜில் ஜங் ஜக், இந்த கார் இது. சேம் கலர் தான். கலர்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. டிக்கெட் சீனா இருக்குங்களா? எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. காருக்கு பேர்லாம் இல்லையா? எப்போ மாடல் 20 ஸ்மால் வந்துட்டான். மிஸ்டர் பீன் ஹாலிடே. இது 2 தான் போல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம், இந்த மாதிரி எல்லாம் விண்டோ தூக்குற மாதிரி வாங்கணுன்ட்டு. மீனாக இருக்கும் போய் பார்க்கறதுக்கு. சரி, 2 சைடு 2 ஸ்டெப்னி வச்சுக்குது இந்த காரில். மக்களே, இதுதான் அந்த விண்ணை தாண்டி வருவாயா கார். உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்களா சரக்கு கிளாஸாக இருக்குது. வேறு லெவலுங்க. அந்த காரில் வாழலாம் போல். சரி, டக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 6:30க்கு இந்த பிளேஸ் க்ளோஸு. பார்க்கவே இந்த கார் ஃப்ளைட்டு மாதிரி இருக்குங்க, ஜெட்டு மாதிரி செமையாக இருக்குது. இந்த கார்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. கார் பார்க்க சின்னதாக இல்லாமல் பக்காடு. சீனாவில் இந்த கார் வேற எல்லாமே இந்த கார்லாம் அழகாக இருக்குங்க. நல்லா சின்னதாக க்யூட்டா. செம பேசுன கார். இது சுப்பிரமணியமாக வந்து கொடுத்துருக்காரு. அந்த காரை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. பெரிய மனுஷன் தான் கிஃப்டாக கொடுக்கறதுலாம். ஒருத்தவங்களும் ஒரு கார் கிஃப்டாக கொடுத்துக்கிறாங்க. ஹோம்மேட் கேக்ஸ், அதாவது கேக்ஸ்லாம் சின்ன வயசில் நம்ம பார்ப்போம்ல கார்ட்டூன்ஸில், இந்த மாதிரி காரில் தான் வந்து கொடுப்பாங்களே. ரோல்ஸ் ராய்ஸா? ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் போலாங்க. இது இப்படி தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ தான் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ப்ரீமியம் கார். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா சின்ன இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஸ்டார். அந்த லோகோக்காகவே இந்த கார் ஒத்துங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற 4-stroke டீசல். இது வந்து ஒரு சென்சார் வச்சுக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி தானாக ஓடுது கிட்டாது மாதிரி. இதுதான் நம்மளை பார்த்து மாதிரி கிடையாது. லைஃப்பில் இது மாதிரி ஒரு கார் நான் பார்த்ததே கிடையாதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுதான் பல்லாக்கு பேலட் கார்ட். இது தெரியும். இந்த ரூம் ஃபுல்லுமே கார் தாங்க. பாருங்க, சுற்றி ஏதாவது கார் ஷோரூம் மாதிரி இதான ஷோரூம் இல்லை, மியூசியம்.
கைஸ் இந்த மியூசியம் பற்றி சொல்கிறப்ப நான் பெருசாக ஒன்றும் ஹைப் ஆகலை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது 150 அதான் 175 ருபீஸ் ஒரு செம்ம ஒர்த்துங்க. இவ்வளோ காரெலாம் நம்ம பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கார் கிட்ட இருக்கும் போல். ஜஸ்ட்டு 175 ருபீஸ்க்கு பக்கா ஆம்பியன்ஸ் நீட் அண்ட் க்ளீனோட எல்லா காரையும் நல்ல கண்டிஷனோட பார்க்க முடியுதுங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடங்க இது. ஐயோ சீனா இது. இந்த காரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த காரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பாண்டிச்சேரி காருங்க, நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மக்லன் நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இப்படியே பார்த்து ஒரு கார் நான் பார்த்ததே இல்லைங்க நம்ம ஊரில். காரணம் தெரியல இந்த காரணம். ஆக்சுவலாக காரை பற்றி நாலேஜ் இருக்குங்க, சொல்லுங்கள் கண்டிப்பாக. 2023 லான்ச் ஆகிருக்குங்க இந்த கார். இதோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த வருது பாருங்கள். McLaren அட்டாக் போஸ்ட் கல்லே அழகாக தானே இருக்குது பார்க்க. டிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனோட பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க அந்த காரை. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஏகே ரெட் டிராகன். இது குட்டி ஏகே, இது பெரிய ஏகே. ஃபார்முலா 1 ரேசிங் காருங்க. அதோட டயர்ஸு நல்லா மழை இருக்குது பாருங்க டயர்லாம். இல்லை ஓட்டி எவ்வளோ ரெக்கார்ட் படிச்சிருப்பாங்களோ சீனாக இருக்குங்களா. அது மாதிரி காராக இருந்தால் இது ஃபெராரி. என்ன சுற்று ஜிடி கிட் கார் சுற்றி கொண்டே உள்ளது. ரேஸ் காரா? டெல்லி கார் ஃபெராரி. எல்லாருமே இந்த காரை தாங்க காலேஜ் டைமில் ரொம்ப கெத்தாக பேசுவாங்க. மஸ்டாங்க இதுதான் இது மஸ்டாங். வாவ் என்ன ஒரு படைப்பு. மஸ்டாங். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா லாம்போகினி. என்ன பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க லாம்போகினிலாம். வா சர்ப்ரைஸ்ங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ்ங்க. PY ரெஜிஸ்ட்ரேஷன், PY பாய். இதுதான் கலந்தல பச்சை கார். இதுவுமே நல்லா தான் இருக்குது பார்க்க. இர்ஃபான் வச்சுருப்பாங்க. போஷே இந்த கார் ரேஸோட ட்ராக்ஸுங்க அதெல்லாம். இது ஃபுல்லாகவே ஃபார்முலா 1 காருங்க. தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உதவி பார்த்தா காரில் இவ்வளோ ஸ்பாட்ஸ் இல்லை. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு கார் பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் இந்த மாதிரி பிளேசஸ் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.